என்னங்க சொல்றது? இப்போதான் ஃபியூ டேஸ் முன்னாடி நம்ம ரோஹித் சர்மா வந்து ஹார்ட் பிரேக் கொடுத்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் நம்ம விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, உலகம் முழுவதும் இருக்கிற அவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஹார்ட் பிரேக் கொடுத்துருக்காருங்க. சத்தியமா நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி இந்த ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருந்துச்சு, இப்படி விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆக போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நினைச்சேன், ஓகே இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம், அவர் இப்போ ஆக மாட்டாருன்னு தான் நினைச்சேன். பட் இப்படி வந்து அவர் திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவருக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்கு அவர் வந்து இன்னும் 1 or 2 இயர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா கைஸ்? விராட் கோலின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து விஷயம் என்ன ஞாபகம் வரும்னா, விராட் கோலினாலே பேஷன். அவருடைய பேஷன் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அது யாராலையும் மேட்ச் பண்ணவே முடியாது. அவருடைய இன்டென்சிட்டி, அவருடைய எனர்ஜி ஆன் த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பா, அந்த டே 1லேருந்து டே 5 வரைக்கும் அந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறையாது. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் மட்டும் இல்லாமல் டீமில் இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோட்டிவேட்டடாக வச்சுப்பார். ஒரு விக்கெட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவ்வளோ லைக் எப்படி சொல்ற, ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார். அக்ரெஷன்னா நம்ம தாதாக்கு அப்புறம் வந்து நம்ம விராட் கோலி தாங்க. கிங் கோலியை பற்றி என்ன சொல்கிறது? அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2011 வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெஸ்ட் டெபியூ பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெமரபிள் இன்னிங்ஸ் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து அவர் விளையாண்டுருக்காரு. அதில் வந்து எப்பயுமே வந்து விராட் கோலி பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, லைக் வந்து அவர் வந்து நேச்சுரலாக அவ்வளோ டேலண்டடான பிளேயர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவர் வந்து எப்பயுமே அவருடைய கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் வந்து எப்படி சப்பியாக இருந்திருக்காரு இல்லையா? அவரே வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அவ்வளோ சப்பியாக இருந்திருக்கேன். ஸோ கேப்டன்ஷிப் அவருக்கு கிடைக்கும் போது அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, நானே எப்படி இருந்தால் என்னோட டீமை நான் வந்து எப்படி லைக் கைட் பண்ண முடியும், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ அந்த ஃபிட்னஸ், அந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்தது நம்ம டீம் இந்தியாவில் அவர் தான் சொல்லலாம். அவர் கேப்டனாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை, டீமில் இருக்கிற எல்லா பிளேயரையும் வந்து நல்லா வச்சு வாங்கியிருப்பார். கைஸ், விராட் கோலி ஆஸ் அ பேட்ஸ்மேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படின்னு, எவ்வளோ பெரிய மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருடைய கேப்டன்சி பற்றியும் வந்து நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌரவ் கங்குலி அண்ட் MS தோனி கேப்டனாக இருக்கும்போது அவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை தான் வந்து ஆஸ் அ வெப்பனாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் விராட் கோலி வந்ததுக்கப்புறம் இல்லை, எனக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எரா வந்து கொண்டு வந்தாருங்க. ஃபாரின் பிச்சில் போய் கூட பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் கூட நாங்கள் இருக்கோம் வந்து மோதி பாருங்கன்னு சொல்லிட்டு டக்கர் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து விராட் கோலி அவருடைய கேப்டன்ஷிப்பில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை அந்த அளவுக்கு மெருகேற்றி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலியை ரொம்பவே பாராட்டலாங்க. அண்ட் வந்து நம்ம விராட் கோலி பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய ஸ்டாட்ஸ் பற்றி சொல்லணுன்னா அதுக்கே வந்து ஒரு நாள் ஆகும். ஸோ இப்போ நான் ஸ்டாட்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. கைஸ், சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு ரோல் மாடலாக எப்படி இருந்தாரோ, ஈவன் விராட் கோலிக்கு கூட ஃபேவரட் பிளேயர் வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரிக்கெட்டர்ஸ்க்கு நம்ம விராட் கோலி தான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் மாடலாக இருக்கார், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் இல்லையா? ஏன்னா அவருடைய ஒர்க் எத்திக்ஸ், அவருடைய ஃபிட்னஸ், அவருடைய அக்ரெஷன், எனர்ஜி, இன்டென்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருக்கும். ஸோ என்னங்க சொல்கிறது, எனக்கு வேறு ஃபர்தராக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஃபார் ஆல் தி மெமரிஸ் விராட் கோலி, கிங் கோலி. நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் 2027 வரைக்கும் நீங்கள் வந்து ஓடிஐ நீங்கள் கண்டினியூ பண்ணணும். ஒன் டே ஃபார்மேட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விளையாடணும். அண்ட் 2027 வேர்ல்டு கப்பில் நீங்களும் ரோஹித் சர்மாவும் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுக்கணும். உங்கள் 2 பேரையும் நம்ம சச்சின் சாரை வந்து நம்ம 2011 நீங்கள் எப்படி ஷோல்டரில் லிஃப்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களையும் ரோஹித் சர்மாவையும் நம்ம சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் பிளேயர் அந்த டைமில் உங்கள் 2 பேரையும் வந்து ஷோல்டரில் லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து
ஆசைப்படுறேன். உலகம் முழுவதும் இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் டு ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. அண்ட் அவ்வளோதான். பை பை guys.